ஹே ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அஜித்தோட ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்ன்னு நெனச்சு வந்த விடாமுயற்சி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் இந்த படத்த அவங்க மேக் பண்ண விதம் வந்து ஒரு சூப்பரா மேக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து லொகேஷன்ஸா இருக்கட்டும். அதே மாரி அந்த படத்துக்கான எஃபோர்ட் நெறையா போட்டுருக்காங்கன்னு இந்த படத்துல நல்லாவே தெரியுது. அப்புறம் அனிருத்தோட பிஜிஎம். ஸோ அப்புறம் அனிருத் அவர் வேலை நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு அந்த சாங் சவாதிகா சாங். ஸோ அந்த சாங் நல்லாவே தியேட்டர்ல பார்க்கும்போது எல்லா அந்த ஆடியன்ஸோட அந்த ஃபேன்ஸோட பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு ஒரு ட்ரீட்டா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் படம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லாருமே சைலண்ட் ஆகுறாங்க. படத்தோட எண்ட் வரைக்குமே கொஞ்சம் சைலண்டாவே தான் போகுது அதுக்கப்புறம் படம். ஸ்டார்ட்டிங் எப்படி கொஞ்சம் நல்லா ஜாலியா என்துவா இருந்தாங்களோ எல்லா ஆடியன்ஸுமே, அது அப்படியே படம் ஆரம்பிச்சு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல லோ ஆயிடுச்சு. ஏன்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. அந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் அப்படி சொல்லலாம். அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா இருக்குன்ட்டு. பட் செகண்ட் ஹால்ஃப் ஸ்டார்ட் ஆகியுமே கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ் ஆகும்னு பார்த்தா, அப்ப செகண்ட் ஹால்ஃப்லயுமே கொஞ்சம் படம் ஸ்லோவா போகுது. நடுவுல ஒரு கார் ஃபைட் வருது. ஸோ அங்க திருப்பி ஒரு வருது எல்லாரும் ஸ்டார்ட் ஆகுறாங்க. பட் திருப்பி அது முடிஞ்சு திருப்பி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது படம். அப்புறம் கிளைமாக்ஸ்ல ஒரு ஃபைட்ஸ். இந்த படத்துல பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1, 2 ஃபைட்ஸ் தான் இருக்கு. அத தாண்டி படத்துல வேற எதுவும் ஃபைட் எதுவுமே இல்ல. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்லோ பேஸ்டு மூவியா தான் போகுது. இது வந்து கொஞ்சம் ஹாலிவுட்ல எப்படி அந்த பிரேக் டவுன் படம் ரீமேக்னாங்களோ, ஸோ அதே மாரி இதுவுமே ஒரு ஸ்லோவா தான் போகுது படம் பார்த்தீங்கன்னா. பட் இது வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் புடிக்குமா? அப்படின்னா இல்ல. ஏன்னா இது வந்து அந்த நடுவுல வர அந்த டிப்லிசி அந்த லாங்குவேஜ்லாம் பேசுறாங்க. ஜார்ஜியன் அந்த மாரி லாங்குவேஜ் பேசுறது வந்து எல்லாராலயுமே பார்த்து கீழ போடுறாங்க சப்டைட்டில்ஸ். பட் இருந்தாலுமே எல்லாருமே ஒரு அ கமர்ஷியல் ஃபிலிம் பார்த்த எல்லாருக்குமே இது மாரி புடிக்குமான்னு கேட்டா அது இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாரி அந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாவே போறதுனால இது வந்து அங்க பிரேக் டவுன்ல எப்படி அந்த மூவியுமே கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ட் மூவியா இருக்குமோ, ஸோ அதே மாரி தான் அத மேக் பண்ணியிருக்காங்க தவிர, இது வந்து ஒரு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாரி அவங்களுக்கு அந்த ஒரு விஷுவல் ட்ரீட்டா குடுக்கணும் அப்படின்னு பார்த்தவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஃபைட்ஸ் ஆட் பண்ணியிருந்தா, அப்படி நல்லா இருக்கும்னு அது என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். பட் பிரேக் டவுன் மூவி மாரி இதுவும் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோவா போகுது. இதுல இன்னும் கொஞ்சம் ஒரு 2, 3 ஃபைட் சீன்ஸ் வச்சிருந்தா இன்னும் அஜித் ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் ட்ரீட்டா இருந்திருக்கும்னு சொல்லலாம். ஒரு 2 ஃபைட் தான் இருக்கு. மத்தபடி இது வந்து ஒரு நார்மல் அஜித் மூவி மாரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம் உண்மையிலே. அது ஒரு இந்த படத்துக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவங்க எதுவுமே அஜித்காக ஒரு பெரிய ஆக்டர்ன்னு மாத்தாம அப்படியே எடுத்திருக்காங்க. பட் அது அவ்வளோ இது ஒர்க் அவுட் ஆவல. இவங்க ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாரி ஒரு இன்னும் 2 ஃபைட் சீன்ஸ், ஒரு ஸ்லோமோ அந்த மாரி போட்டு எடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்புறம் ஆடியன்ஸ்க்கு சொல்லணும்னா, படத்துல வரதே ஒரு 2 ஃபைட் தான் இருக்கு. அந்த 2 ஃபைட்டுமே வீடியோவா எடுத்து ஸ்னாப்பு, ஸ்டோரின்னு போட்டாங்கன்னா, அப்புறம் படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஆடியன்ஸ் சைட்லருந்து ஒரு ரெக்வெஸ்ட் அந்த மாரி வீடியோ எடுத்து போடாதீங்க. ஏன்னா இருக்கிறதே ஒரு 2 ஃபைட்டு. அந்த 2 ஃபைட்டுமே நீங்க வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா, அப்புறம் படம் பார்க்காதவங்களுக்கு வேற படத்துல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். அப்புறம் நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப சொன்ன மாரி ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஸ்டோரியே ஸ்லோவா போட்டனால ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவா போகுதுன்னு சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, படத்தோட டைம் லைன் படம் ஸ்டார்ட் ஆவறதுலருந்து எண்ட் வரைக்குமே நம்ம ஸ்லோவா போனா நமக்கு ரொம்ப நேரம் போற மாரி இருக்கு. பட் அந்த படத்தோட டைம் லைன் பார்த்தீங்கன்னா, வெறும் காலைல ஆரம்பிச்சு ஈவினிங் இருட்ட கூட இல்ல. அதுக்குள்ள படமே முடிஞ்சிடுற மாரி இருக்கு. ஸோ அந்த டைம் லைன்ல கொஞ்சம் இவங்க பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் சீன் எங்க ஆரம்பிக்குதோ, கடைசி சீன் முடியும் போதுமே அதே லைட்டிங், அதே ஒரு வெதர், அதே எல்லாமே ஒரே மாரி இருக்க மாரி இருந்துச்சு. ஸோ ஆனா படம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நேரம் அவங்க டிராவல் பண்றாங்க ஸ்டோரில அப்படின்ற மாரி ஃபீல் ஆச்சு. ஸோ டைம் லைன்ல கொஞ்சம் அவங்க பார்த்துருக்கலாம். ஓவரால் விடாமுயற்சி பத்தி சொல்லணும்னா, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான மூவி தான் சொல்லணும். அந்த ஸ்க்ரீன் பிளே வைஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ் பண்ணா, மேபி எல்லா ஜெனரல் ஆடியன்ஸ்க்கும் அஜித் ஃபேன்ஸ் ட்ரீட்டா இருந்திருக்கலாம். மொத்தமா ஒரு வார்த்தையில சொன்னா விடாமுயற்சி ஒரு வீண் முயற்சியா போயிருச்சு. அடுத்து அவர் இதே விடாமுயற்சியோட அடுத்த முயற்சியான குட் பேட் அக்லில எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கான என்னோட ரேட்டிங் வந்து 2.5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. தேங்க் யூ.